என்னங்க எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து கேரமல் புட்டிங் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குண்டா வைக்கிறேன். அதில் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிட வேணாம். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வரும். கொதிக்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். ரொம்பவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஆனோடனே இந்த மாதிரி பேனில் ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு குண்டா வச்சுட்டு அதில் வந்து பால் ஊற்றிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். என்கிட்ட பட்டர் இல்லை, பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம். என்கிட்ட நெய் இருந்தங்காட்டிக்கு நான் நெய் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே 4 ஸ்பூன் ஒயிட் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதித்து அந்த ரவை வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிட்டு, இந்த ரெசிபி வந்து நான் கொரோனா டைமில் தான் செஞ்சேன். எப்படி வரும்னு பயந்துகிட்டே தான் செஞ்சேன். ஆனால் சூப்பராக வந்துடுச்சு. 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு, பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக, பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதை வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே காய்ச்சி அந்த வேக வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம முட்டை வந்து வெந்துடும் இல்லையா, சூடுபட்டால். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த பேனில் ஊற்றிட்டு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் சைடில் இருக்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேரமல் புட்டிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க வழக்கம் போல தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.